Welcome back to another video. Here Nasif, you are watching Nasif Vlogs. So நிறைய பேர் AME Aircraft Maintenance Engineering அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 12th ரிசல்ட்ஸு இதெல்லாம் வந்து இப்போ இந்த COVID-19னால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு வர நேரம் நிறைய பசங்க வந்து அதில் ஆர்வம் காட்டுறது தெரியுது. ஸோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்டா டிஎம் மெசேஜஸ் இதெல்லாம் பார்த்தேன். அவங்க வந்து நிறைய கேள்விகள், நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் சிலபஸ், அதை வந்து என்னெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கேர் 147 பேசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடியூல்ஸ் வைஸில் உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்கும். இங்கே வந்து 2 ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம், இன்னும் வந்து ஏவியானிக் ஸ்ட்ரீம். ஸோ நான் இப்படி ஃபஸ்ட்டே ஃபுல்லாக வாசிச்சிட்றேன் என்னென்ன மாடியூல்ஸு, தென் கடைசியில் யார் யாருக்கு என்னென்ன மாடியூல்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா இங்கே மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கு 11 மாடியூல்ஸும் ஏவியானிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து 10 மாடியூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே சொல்கிறேன். மாடியூல் 1 வந்து மேக்ஸ், மாடியூல் 2 ஃபிசிக்ஸ், மாடியூல் 3 எலக்ட்ரிக்கல் ஃபண்டமெண்டல், மாடியூல் 4 எலக்ட்ரானிக் ஃபண்டமெண்டல், மாடியூல் 5 டிஜிட்டல் டெக்னிக்ஸ், மாடியூல் 6 மெட்டீரியல் ஹார்ட்வேர், மாடியூல் 7A மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிக்ஸ், மாடியூல் 7B மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸ் ஃபார் B3, அண்ட் மாடியூல் 8 வந்து பேசிக் ஏரோடைனமிக்ஸ், மாடியூல் 9A வந்து ஹியூமன் ஃபேக்டர், மாடியூல் 9B வந்து ஹியூமன் ஃபேக்டர் ஃபார் B3, அண்ட் மாடியூல் 10 ஏவியேஷன் லெஜிஸ்லேஷன், மாடியூல் 11A வந்து டர்பைன் ஏரோப்ளைன் ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸ், அண்ட் 11B வந்து மாடியூல் 11B வந்து பிஸ்டன் ஏரோப்ளைன் ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸ், மாடியூல் 11C வந்து பிஸ்டன் ஏரோப்ளைன் ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸ் for B3. Then module 12 and module 13 வந்து helicopter aerodynamics structure and systems and aircraft aerodynamics structure and systems. Okay, then module 4 வந்து propulsion, module 15 வந்து module 14 வந்து propulsion, module 15 வந்து gas turbine engine, module 16 வந்து piston engine, module 17A வந்து propulsion for B1 and module 17B வந்து propulsion for B3. ஸோ இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் அண்ட் ஏவியானிக் ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு சொல்லியிருந்தேன். மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கு வர்ற மாடியூல்ஸ் வந்து ஏவியானிக் ஸ்ட்ரீமுக்கு வராது. ஸோ ஏவியானிக் ஸ்ட்ரீம் வர்றது மெக்கானிக்கலுக்கு வராது. ஸோ அப்படிங்கிறது பார்த்தா நான் வாசித்ததில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 11 வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கும் 10 வந்து ஏவியானிக் ஸ்ட்ரீமுக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஏவியானிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து மாடியூல் 13 and 14 இது மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த 13, 14 வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கு வராது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 17A மாடியூல் 17A வந்து ஏவியானிக் ஸ்ட்ரீமுக்கு வராது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தான் வரும். ஸோ இதுதான் மாடியூல் சிஸ்டம்ஸு. ஃபஸ்ட்டு மாடியூல் 1 and 2 ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ். ஆக்சுவலாக இந்த கோர்ஸில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வரனால இங்கே வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்காது. மாடியூல் 3 இருந்தால் நம்மளுக்கு அப்ளிகபிள். இதில் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். ஸோ இதில் வாசித்ததில் 2-3 இது சொல்லியிருப்பேன், B1 அண்டு B2 அண்ட் B3. ஸோ இது B3னா என்னதுடா அப்படின்னு மாதிரி ஃபார் B3ன்னு ஒன்று தனியாக வாசிச்சிருப்பேன். ஸோ அது என்னதுன்னா இங்கேயே வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்லேயே வந்து 2 இருக்குது. வந்து 2000 kgக்கு மேலே உள்ள ஏர்க்ராஃப்ட்டுக்கு படிக்கிறது, 2000 kgக்கு கீழே ஏர்க்ராஃப்ட்டை படிக்கிறது. ஸோ இதில் தான் வந்து பிரியும், அதாவது சின்ன ஃப்ளைட்டு பெரிய ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி பிரியும். ஏவியானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து சிலபஸ், எவ்வளோ மாடியூல்ஸ் தான் இருக்குது. இத்தனை மாடியூல்ஸில் வந்து நம்ம பாஸ் ஆகணும். இதை பாஸ் ஆகின பின்னாடி இங்கே உள்ள பாஸ் ஆக்சுவலாக ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும், அது வந்து AME பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து மற்ற காலேஜஸ் மாதிரி 40 to 50 இதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து 75% தான் பாஸ் மார்க். ஸோ இதையும் நீங்கள் வந்து காலேஜில் சேர்றனால ஒரு கன்சிடராக பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து 75% பாஸ் மார்க் எடுக்கணும், 74 இருந்தாலும் ஃபெயில். ஸோ சிலபஸ் இதெல்லாம் கேட்டிருந்ததுக்கு இந்த வீடியோ பண்ணியாச்சு. இன்னும் கம்மிங் டேஸில் வந்து நான் மற்ற டவுட்ஸ், மற்ற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டவுட்ஸ் இதாக இருந்தாலும் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாசிச்சுட்டு அதுக்கான வீடியோஸ் பண்ணுறேன். கமெண்ட்டில் பண்ண முடியலன்னா இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ் வந்து nasif_vlogs.
ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாவில் இருப்பேன். இன்ஸ்டாவில் டிஎம்மாக கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இதோட வீடியோவை முடிச்சிருக்கேன். Until then, it's bye from Nasif Vlogs.